அருணுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறதுனாலையும் அருண் மேலே இருக்க பொறாமையாலையும் அருண் கூட வேலை பார்க்குற ஒருத்தரால் இப்போ சந்திராவுக்கு ஒரு முக்கியமான விஷயமும் தெரியுது. அங்கே கோவிலுக்கு முன்னாடி கடை போட்டு பூவெல்லாம் கொடுத்து மாலையெல்லாம் கட்டி வித்துட்டு இருக்க சந்திராவுக்கிட்ட வந்துட்டு இப்போ அருணுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த கோவிலுக்கு வராங்க. வர்றவங்க வந்துட்டு அந்த கோவிலுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சீதாவுடைய அம்மாவை பார்க்குறாங்க. இதானே இங்கே அருண் கல்யாணம் பண்ணியிருக்க பொண்ணுடைய அம்மா, இவங்க இங்கே தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் போகிறாங்க. நீங்கள் சீதாவுடைய அம்மா தானே அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்க, சீதா அந்த நேரத்தில் அங்கே வந்துட்டு வந்திருக்காங்க. வந்தவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இன்றைக்கி ஒரு நாள் இருந்துட்டு போவோம், மனசு சரியில்லை நினச்சிட்ருக்காங்க சீதா. ஆஃபீஸ் கூட அதாவது இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகாமல் இங்கே அப்போ தான் கீழே குனிஞ்சு பூவெல்லாம் அள்ளி எடுத்து வச்சிட்ருக்காங்க மேலே எடுத்து கட்டுறதுக்காக. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வர, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசிட்டு போகலான் தான் வந்தேன்னு சொல்ல, எங்கேயே கேட்ட மாதிரி இருக்கே குரலை நினச்சி சீதா வந்துட்டு அண்ணாந்து பார்க்குறாங்க. கீழே வந்து சீதா உட்காந்துருக்கதை கடை வந்துட்டு அந்த பக்கமாக இருக்கிறனால இங்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்க அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியலை. அப்போது அங்கே சீதா இங்கே வரல இல்லைம்மான்னு சொல்லும்போது, இங்கே உடனே சீதா இங்கே அம்மா கூடிய காலத்தட்ட, இல்லைப்பா தம்பி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு முக்கியமான விஷயமா இது உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன், சீதாவுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அருணை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்ல, என்னப்பா தம்பி என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அருண் ஒரு பக்கம் நல்லவனாக இருந்தாலும் சீதாவுக்கு மட்டும்தான் நல்லவனாக இருக்கான், மற்றபடி அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்ல, என்ன தம்பி என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நீங்கள் பயப்படாதீங்க, அவனால் சீதாவுடைய வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய இன்னொரு குணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி என்னென்னமோ சொல்லிட்டுருக்கே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, முதல்ல சொல்ல வந்ததை சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சந்திரா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, முத்துவுக்கும் அருணுக்கும் இதுக்கு முன்னால் எந்த பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுக்கும் அருணுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, அவன் நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணுவான், நியாயமாக நேர்மையாக இருக்கிறதா நினப்பு வேற, அவனுக்கு ரவுடி பசங்க கூட எல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன தம்பி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, ஒரு பக்கம் தலையை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கள் சந்திரா பதட்டத்தோடு கேட்குறாங்க. ஆமாம்மா, அவன் நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி சீதாவை ஒரு பக்கம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே உண்மைதான், இன்னொரு பக்கம் ரவுடி பசங்க கூட தொடர்பு, லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய வேலை பார்த்துருக்கான். இப்போ கூட ப்ரமோஷன் கிடைக்கணும்னு அவன் நேர்மையாக உழைச்சி அந்த ப்ரமோஷனை வாங்கலையே, லஞ்சம் கொடுத்து தான் அந்த ப்ரமோஷனுமே அவனுக்கு கிடைக்கிது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்களை மாதிரி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்லது நடக்காமல் போயிடுது. நான் இப்போ வந்து சொல்கிறது கூட அவன் மேலே பொறாமையில் சொல்கிறதாவே இருந்துட்டு போகட்டும், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் இதுதான் உண்மையும் கூட, முத்துவுக்கு பல நேரங்களில் பல பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கான். ஸ்டேஷனில் அங்கே முத்துவை உள்ளே தள்ளவே சொல்லி அவனை உள்ளவே வைக்க சொல்லி ஸ்டேஷனில் அவன் இன்ஸ்பெக்டர் கிட்ட அதை பேசவும் செஞ்சான். அது மட்டுமா இனி எத்தனை பிரச்சனைகளை முத்துவுக்கு கொடுத்துட்டே இருக்கான் தெரியுமா. இப்போ முத்துவோடைய லைசன்ஸை பிடுங்கணும், அவனுக்கு வேலை இல்லாமல் ஆக்கணும், அவன் வேலை இல்லாமல் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணுன்ற ஒரு அளவுக்கு இறங்கிட்டான். அவன்கிட்ட யாராவது ஒரு சின்னதாக பிரச்சனை பண்ணிட்டா போதும், அதை மனசில் வச்சுக்கிட்டு அவனை பழி வாங்குறத கடைசி வரைக்கும் வேலையாகவே வச்சுருப்பான். இப்போ அந்த வரிசையில் முத்து சிக்கிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது, பாவம் அவரே இப்போ ஒரு கார் வச்சுட்டு அது மூலமாக இங்கே வேலை பார்த்து சம்பாதிச்சுட்டு வராரு. கடைசியில் அவருடைய லைசன்ஸை பிடுங்கணுன்ற அளவுக்கு யோசிச்சுட்ருக்கான். தயவு செஞ்சு அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்ல, இதை உள்ள கீழே உட்காந்து கேட்டுட்டு இருக்க சீதா அப்படியே நொறுங்கி போய் தான் உட்காந்துருக்காங்க. தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. இந்த விஷயம் சீதாவுக்கு தெரிய வேணாம், தெரிஞ்ச அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அங்கே வாழ்க்கை நல்லா இருக்காது, பிரச்சனை தான் வரும். ஏன்னா சீதாவை அவன் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான்னு என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். சீதா உண்மையாக காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் ஆனால் முத்து மேலே இருக்க கோவம் மட்டும் அவனுக்கு குறையவே இல்லை. கொஞ்சம் நீங்கள் இதை தனியாக பார்த்து அங்கே அருண்கிட்ட எடுத்து சொல்லுங்கம்மா, என்னதான் நான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அதை நான் சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு சந்திரா ஆடி போய் நிற்க, கீழே உட்காந்துருக்க சீதா அந்த ஃப்ரெண்ட் அங்கேருந்து போனதுக்கு பிறகு கிளம்பி நின்று அம்மாவை பார்க்க, இங்கே அவங்க அம்மா ஒரே வார்த்தையில் கண்ணாலே பதில் சொல்கிறாங்க. முத்து மாப்பிள்ளைய பற்றி இவ்வளோ தப்பாக பேசினேடி, படித்தவர் இப்போ என்னென்ன தப்பு பண்ணிகிட்ருக்கான்னு பாரு, படிக்காதவர் நேர்மையாக இருந்தாலும் அவரை தப்பான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் மேலே போட்டு அவரை இந்த வேலை இல்லாமல் ஆக்குறதான் இங்கே உன் புருஷனோட வேலையாகவே இருக்குல்லன்னு சொல்லி கண்ணாலே எங்கள் பதிலை கேள்வியை கேட்க சீதா நொறுங்கி போய் தான் நின்றுட்டுருக்காங்க. தன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு கவலைப்பட்டுட்ருக்காங்க. அப்படிப்பட்டவருக்கு தண்டனை நான் தாம்மா வாங்கி கொடுக்கணும், ப்ரொமோஷன்றது மற்றவங்க இவருடைய நேர்மைக்காக கொடுக்கணும், ஆனால் இவர் அந்த நேர்மையே இல்லாமல் லஞ்சம் கொடுத்து ப்ரொமோஷன் வாங்குற அளவுக்கு போயிருக்காருனா, இப்படிப்பட்டவருக்கெல்லாம் ப்ரொமோஷன்ற ஒரு கேடாமா அக்காவையும் மாமாவையும் பார்த்து முதல்ல நான் மன்னிப்பு கேட்கணும், எத்தனை தான் மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதுமா அப்படின்னு இங்கே சீதா தம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அவங்க சந்திராவும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டுருக்கவும் செய்கிறாங்க. இப்போது ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்ற ஒரு பொறாமையாலையும் அந்த அருணுடைய குணத்தை இங்கே அவங்க மாமியார்கிட்டே போட்டு கொடுத்த சந்தோஷத்துலேயுமே அவங்க ஃப்ரெண்டு போகிறாங்க. இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.